ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். வளைகாப்பு ஃபங்க்ஷனோட வீடியோ தான் பார்க்க போறீங்க. இது ஒரு குட்டி மினி vlog-ஆ தான் இருக்கும். யாருக்கு வளைகாப்பு அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ். நீங்க பால்காட்சி வீடியோல கூட பார்த்துருவீங்க. கேக் வாங்கி விட்டனால அது அவங்க ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு தான் இன்னைக்கு வளைகாப்புக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரி போயிட்டு வந்துடலாம். ஃபோட்டோ நாங்கள் வீடியோஸ் எடுக்கிறோம் பார்க்குறோம். ஏன்னா அவங்க வீடியோஸ்லாம் வந்து போடுவோம், அதனால பிரச்சனை கிடையாது, நம்ம போடலாம். நாங்கள் போய் வளைகாப்பு ஃபங்க்ஷன் லேட்டாக போகிறோம். 12 மணிக்குள்ளே தான் போட்டிருந்தாங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போவே 11:42 பக்கத்தில் தான், அதனால போயிடலாம். வாங்க ஃபாஸ்ட்டாக கிளம்புவோம். மூ வந்து எனக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது. எப்போ அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு இதில் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த சேலை அவங்க நல்லா இருக்கு எடுத்துக்கோ, நான் காசு தரேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. பூனை சேலை தான். சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நல்லா சிம்பிளாகவே கிளம்பியாச்சு. ஓகே, இப்போ மகியோட அவுட்லுக் வந்து ஒயிட் கலரு. ராமோடது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பிளாக் அண்ட் பிளாக் கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம வந்து போகலாம். கிளம்பி புள்ளியாக இருக்கிறது. ஓகே, போயிட்டு நாங்கள் வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. தோடு இப்போதான் ஞாபகம் வருது. இங்கே பித்தி மாட்டெல்லாம் தோடு இங்கே கிடக்கு. ஓகே, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் போடுறோம். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியாது. நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். என்ன ராமா, சர்ப்ரைஸ். அது செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ரொம்ப நிறைய பேர் விரும்பி பார்க்குற ஒரு வீடியோன்னே சொல்லலாம். அது ரொம்ப 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 சர்ப்ரைஸ். என்ன வீடியோவாக இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். அந்த வீடியோ எதுவும் நாளை கழிச்சு தான் உங்களுக்கு வரும். என்ன நாளை கழிச்சு தான் உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாம பாருங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ வந்து பக்கத்தில் தான் நம்ம காலேஜ் அக்கா கடை இருக்குல்ல, அங்கே பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. நானே இதுவரை வீட்டுக்கு போனதில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். போய் பார்க்கலாம். நேரம் வளகாப்பு போட்டு முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளோட இது வந்து நம்ம ஊர் வழக்கப்படி எப்பயுமே வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போகிறது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. நான் வந்து கிஃப்ட் இன்னும் வாங்க டைம் இல்லை. பைக்கும் சர்வீஸ் விட்டுருக்கு, எல்லாமே சர்வீஸ் விட்டுருக்கனால போய் வாங்க முடியல. காரை எடுத்துகிட்டு போய் அதனால வந்து காசே வச்சு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர் வழக்கம் தானே, எதாக இருந்தாலும் செலவுக்காக அது செலவுக்கு உதவும். நீங்கள் அது பழங்களை வாங்கி சாப்பிடுவாள்ல மாசமாக இருக்க நேரம் மாதம். அதனால அதுக்காக அவளோட செலவுக்கான காசு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கிஃப்ட் வாங்கிட்டு போனால் அது வந்து சும்மா இருக்கும். காசு கொடுத்தோம்னா அவளுக்கு ஏதாவது ஒரு உதவியாக இருக்குன்றதுக்காண்டி காசு தான் கொடுக்க போகிறோம். கிஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண வச்சு வந்து பொம்மை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ராமன் வந்து சாரீ எடுத்து கொடுத்துருவோமா அப்படின்னு சொன்னால். இப்போ கடையில் போய் நிப்பாட்டுறதுக்குலாம் நேரம் இருக்குமான்னு தெரியல. டைம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இவனை வச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்பவே முடியல எங்களால். சரி நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் காமிக்கிறோம், பாருங்கள். வெளியே இருக்கானா? வெளியே இருக்கானா? வாழைப்பழம் வேணுமா? அதை எடுத்துக்க. அதான் பிஞ்சு இருக்கு பாரு மேல.
மாசத்தையும் கேட்டேன் அவன் நாளைக்கு வரேன் ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன் எனக்கு வீட்டில் இருந்துச்சு நான் அம்மா சொல்லிட்டேன் தேவா எங்கே போன கனி யோவா அடிங்க இது போட்டோ எடுங்க காட்சி சரியாயிடுச்சா அப்படி போட்டோ வந்துட்டாங்க அஞ்சு பேர் அத்தை வலிக்கும் என்ன இங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல அவங்க சிச்சுவேஷன் சரி இவங்க மிஸ் யாரும் போல அவங்க செட்டியார் ஸ்கூல்ல சரி நிக்கிறாங்க வேலை சாமி இருக்குல்ல நம்ம சந்து இல்ல காரு இங்க வேலை இருக்குல்ல அதான் இந்த சைடு வாங்க சொல்லியிருக்கேன் நான் லொகேஷன் ரெண்டு இடங்க இருக்காங்க இப்ப கரண்ட்ல இருக்காங்க அவங்க வேலை எல்லாம் இணைந்து அப்படியே முடிஞ்சுல ஃப்ரெண்டை பார்த்துட்டாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு நாமளும் சந்தோஷம் எந்த பிள்ளையா இருந்தாங்க நல்லபடியா டைம் செய்யும் பிறந்தாலே போதும் ஏன் சொல்கிறேன்னா கருப்பாயிடுச்சு பால் காய்ச்சி பிரைட்டாக இருந்துச்சு இதை வந்து இவனே மாதிரி கருப்பாக அதுலேயே கண்டுபிடிச்சிட்டேன் பிறந்து எந்த குழந்தையா இருந்தாலும் பிறந்தா சந்தோஷம் பட் வந்து பசங்களுக்கு பட் எனக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை ரொம்ப பிடிக்கும் இவனோட இவங்களுக்கும் 3 பொண்ணு 2 பொண்ணு 3 பொண்ணு தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு தம்பியும் அண்ணன் நினைக்கிறேன் தெரியல குட்டியா பார்த்துருப்ப ஆமா அவங்க சார் வா இவங்க டாடி என்னோட 8th வரை படிச்சாரு. நீ அங்கே போட்டோ பாரு. குட்டி நவீனா நீனு. எப்படி சிரிப்ப சிரிச்சு குட்டி நவீனா நீனு. சிரிச்சு காமி. நான் சிரிக்கிறேன் பாரு. இங்க அத்தை பாரு. இங்க சிரி அவங்களுக்கு கண்ணடிச்சு. அவன தேர்ல. கண்ணடி கண்ணடி இப்ரா அத்தை பொண்ணு வேணுமா உனக்கு? பொண்ணு வேணுமா? அப்ப கண்ணடி. கண்ணடி கண்ணடி கண்ணடி. சாப்பாடு நடக்குது. அவன் வைக்கல. நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சாராமா? சூப்பரா இருந்துச்சு. சாப்பாடு செமையா இருந்துச்சுப்பா. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என்ன சாப்பாடு? நான் வெஜ் விட வெஜிடேரியன்ல இந்த வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா ராமா? ஃபுல்லா சாப்பிட்டேன் நான். நல்ல சாப்பாடு அப்பா சாமி. நல்லா இருந்துச்சு. எல்லாமே டேஸ்டா இருந்துச்சு. எனக்கு தக்காளி சாதமும் பிரியாணியும் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு அம்மா வீட்டுக்காடா. அதோட இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போகணுமா என்ன
என்ன நீ தான் சொல்லணும், எந்த கேட்கறியா? சாயந்தரமா போமாலடா. திரும்பி ஒரு வழியா போயிட்டு போயிருவா. சரி, இப்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாங்க வந்து வீட்டுக்கு போக போறோம். எதனாலன்னா ஒரு விஷயத்துக்காக தான் போறோம் சொல்றோம். அது அப்கமிங் வீடியோல சொல்றேன். என்னமா கொஞ்சம் அப்படியே டயர்டா இருக்கு, செம்ம டயர்டா இருக்கு. நானும் சரி வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மாட்ட பேசிட்டு ஒரு பஞ்சாயத்து பேச வேண்டியது இருக்கு. சொத்து பிரச்சனைகளா இருக்கு. எனக்கு ஒரு 50 சென்ட் இடம் என் பேர்ல வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு போய் எங்க அம்மாட்ட போய் பஞ்சாயத்து பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்னடாமா நீங்க சொன்ன எல்லாமே சரி. ஓகே குட்டீஸ், போறோம், பார்க்கலாம். நிறைய பேர் எங்க அக்கா 3 பேர்த்தையும் வச்சு வீட்டுக்கு 3 பேருக்கு பேசாம இரு, சப்புன்னு அடிக்க போறேன் மகிமா. இன்னைக்கு ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ எடுக்க போறேன். என்னடாமா? என்ன ரீக்ரியேஷன்? நான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல, நான் உனக்கு சொன்னேன்ல, ரீக்ரியேஷன் வீடியோ. நானு என்னை மட்டும் அந்த வீடியோ இன்னைக்கு நான் மேபி எடுத்துருவேன் நினைக்கிறேன். இந்த பூனை சேலையில தான் சரி 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 சரி. அது இன்னைக்கு எடுக்க போறோம். ரீச் ஆகுதானு தெரியல, ஆனா எனக்கு அதை எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு அந்த மாதிரி இல்ல, ஆனா இருந்தாலும் நான் எடுப்பேன். அது வந்து எல்லாத்துக்கும் சமர்ப்பணம் மாதிரி எடுக்கணும்னு நினைச்சுக்கிறேன். பார்ப்போம் அது எப்படி அமைதுன்னு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அம்மா வீட்டுக்கு போனதுனா நான் வீடியோ முடிச்சு இன்னைக்கு ஈவினிங் இந்த மேபி இந்த வீடியோ முட்டக்கண்ணா பாடு. நான் மட்டும் பாடுறேன். நான் வந்து அவனா பாட்டு நல்லா பாடுவான். பாடு நீ பாடு. ஏய் பாடுறா பாடுறா. என்ன நினைச்சா என்ன பாட்டு தோடு அதை சொல்லு. டக்குன்னு எனக்கு தோணலாம், சொல்றதுக்கு தோணல விடு. டக்குன்னு உனக்கு முடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா. ஏன்னா சாப்பாடு அப்புறம் ஃப்ரெண்டு இவங்க வந்து தனியா வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தது. அவ ஹஸ்பண்ட் நான் இப்ப நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி வந்து சிவகங்கைக்குள்ள பாத்திருக்கேன். அவன் வந்து நவீன் வந்து என்னோட 8th வரையும் கூட படிச்ச பையன். அந்த அதாவது என்னோட ராஸ்மியோட குழந்தன் இருக்கார்ல, ஹஸ்பண்டோட தம்பி. அவர் வந்து என்னோட படிச்சாரு அந்த பையன் நவீன். அது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கே தெரியும். அவளோட தம்பி தான் கழிச்சு அவ அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க தான் செய்வேன். நம்ம பேசுறது கேட்கும். மகி அமைதியா உட்காருங்க. சிட் டவுன். கூதான கூட்டிட்டு போக மாட்டேன். அதனால நாங்க போயிட்டு உங்களை எல்லாத்தையும் காமிக்கிறோம். எல்லாமே நல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு சந்தோஷமா. ஃப்ரெண்டுன்றதை விட ஃபேமிலி மாதிரி அவங்க எனக்கு ரொம்ப நாள் க்ளோஸு. நிறைய சண்டை எனக்கும் அவளுக்கு வந்து இதான் சேர்ந்தோம் நாங்கள் 2 பேரும். என்னடி என்னைய உனக்கு தரலையாடி அப்படின்னு சொல்லி சட்டைலாம் போட்டு தான் சேர்த்தோம் நாங்கள். ஓகே, இருந்தாலும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்ல ஒரு டைப்பு. பால் காட்சிக்கு வந்து எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க. என்னதாமா எல்லாருமே வந்தாங்க. கேக் வெட்டினா கொண்டு வந்து சர்ப்ரைஸா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. அவளோட ஐடியா போட்டு அது மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருந்துச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ல. மேபி அவ பேர் ராஸ்மி. ரொம்ப க்ளோஸ். கண்டிப்பா வந்து நல்லபடியா குழந்தை தாயும் செய்யும் நல்லமா பறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இது அவளுக்கு 7 month ஆறாம 9 month நினைச்சேன். இப்பதான் 7 month தான். இன்னொரு 3 month இருக்கு. நல்லபடியா வந்து குழந்தை பிறக்கணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணுவாங்க. சமாளிக்க முடியல. நீ போப்பா வந்து 7ஆம் மாசம் அழகா வச்சு கிளப்பி விட்டாரு. அவங்க சென்னையில இருக்காங்க, இப்போ இங்க வந்துட்டா. அவங்க சிவகங்கை தானா. நல்லபடியா குழந்தை பிறக்கணும் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க குட்டீஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். என் மகன் வந்த உடனே பேக்கை திறந்து அம்மா எனக்கு புக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி புக் கொடுத்து என் மகன் 1வது வெயிட்டா. நீயா இப்பதான் 2வதா? நீ எத்தனாவது? பி கிளாஸ். யார்? பி கிளாஸ். பி கிளாஸ். பி எப்படி வளர்க்கறாங்க அதனால மாதிரி அப்படி சொல்லுங்க. இந்த புக்கோட ஸ்மெல்ஸ் ஆனா அப்ப அந்த ஸ்மெல் வர மாட்டேங்குது. அப்புறம் ஒரு வார ஸ்மெல் இருக்குன்னு ஒரு நல்ல மாதிரி இருக்கும். அப்படியே இது அங்கே கொடுத்தாதா? நமக்கு வந்து புக்கோட கலர் வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலரா இருக்கு பேப்பர். ஆமா, இது ஒயிட், பியூர் ஒயிட். யாரு? உறுதிமொழி இதுதான் நாங்க சொல்றேன் பாரு. இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பல பெருமைக்காகவும்
பன்முக மரபு சிறப்பிற்கு புரியலையா? நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த மண்டே சரியா? நாட்டுக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், செண்டு. எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் எப்படி பேசிக்கிறேன் அழகா அனைவரையும் மதிப்பேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் நான் என்றும் மகிழ்ச்சி. அவனை பாரு எங்க நீ சொல்ற ஆச்சுமா, நான் படிச்சுட்டு எப்படி எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. அது அண்ணன்ட்டு பெற்றா இதெல்லாம் பண்ணுவா இப்படியால அண்ணன்ட்டு இப்படிதானே பண்ணுவா இப்படி இப்படி உறுதிமொழி என்று சொல்லி படிப்போம். வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் உங்களை. பாய்.